வாரத்துல 5 நாளும் சாம்பார், புளிக்குழம்பு அப்படின்னு வச்சு நாக்கே வந்து சூடு சொரணை இல்லாம தான் இருக்கும். அதுவும் நான் வைக்கிற புளிக்குழம்புல புளி கூட இருக்காதுங்க. புளி அதிகமா சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தக்காளி தான் அதிகமா சேர்ப்பேன். அதனால சண்டே கண்டிப்பா நான்வெஜ் எடுத்து கொஞ்சம் சுருக்குன்னு வச்சு சாப்பிட்டா தான் மத்த நாளைக்கெல்லாம் நாக்கு வந்து நம்ம சொல்ற பேச்ச கேட்கும். இன்னைக்கு வந்து ஈரலும் சோறொட்டியும் எடுத்திருந்தோம். சரி வெளிய வச்சு அப்படியே வாஷ் பண்ணி ஊத்திட்டா செடிக்கும் ஒரு உரமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அத முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்தேங்க. எனக்கு ஒரு 5 நிமிஷம் வேலை செஞ்சா 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும். அப்பதான் அடுத்த வேலை செய்யறதுக்கு வந்து தோணும். உட்காந்துட்டே அப்படியே ஜூஸ் போட்டு குடும்மா அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து லெமன் கொண்டு வந்து குடுத்துருந்தாங்க. ஐஸ் கட்டியெல்லாம் அவங்க ரெடியா ஊத்தி எங்க வீட்ல எப்பவுமே ஐஸ் கட்டி ஸ்டாக் இருக்கும். ஏன்னா அந்த வேலைய அவங்க கரெக்ட்டா பார்த்து வச்சுருவாங்க. சரி உட்காந்துட்டு நமக்கும் வெயிலுக்கு ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும் போல தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு, அதுக்கு அடுத்து வேலைய ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஈரல் தொக்கு வச்சாச்சுங்க. அப்புறம் ரசம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குழம்பு வந்து ரெடி பண்ணேன். பாதி மீன் குழம்புக்கும், பாதி மீன் வந்து மசாலா தடவி ஈவினிங் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏற்கனவே ஆரி ஒர்க் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு ரெடி பண்ணியிருந்தேன். சரி அத வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தான் போய் உட்காந்தேன். நான் ஒரு வேலை பார்க்கறதுக்குள்ள இவங்க 2 வேலையா பார்த்து வச்சுருவாங்க போல இருக்கு மிஷின்ல. அதனால இப்ப சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அத அப்படியே எடுத்து வச்சுட்டு, அவங்கள டிவி வேற போட வேணாம்னு சொல்லிட்டேன்னா, அவங்களுக்கு வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விளையாடுறதுக்கும் வெளியில பசங்க யாரும் இல்ல பார்த்தீங்களா? அதனால வந்து கூட விளையாடலாமா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரின்ட்டு தாயமாவது விளையாடலான்னு சொல்லிட்டு தாயம் போட்டு விட்டுட்டு இருந்தேன். எனக்கு பெரியவங்களோட செட்டா விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஆட்டம் தான் ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும். சரி அவங்களுக்கு பொழுது போகணுன்றதுக்காக கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் ஈவினிங் போல அந்த மீனை வந்து பொரிச்சு எடுத்து சாப்பிட்டுட்டோம். அவ்வளோதான், இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.